ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வாங்க போகலாம். இப்போ வந்து கட்டுமரம் திருப்பியும் போக போகிறோம். பார்சிலோனாவில் ஒரு கட்டு மரத்தில் ஏறணும். இப்போ வேறு ஒரு கட்டு மரத்தில் ஏற போகிறோம். அதில் ஏறி கடலுக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அங்கே ஃபுல்லாக போட்டிருக்குங்க. இந்த க்ரூஸ் தான் போக போகிறோங்க. அதுலேயே சைட் சீயிங் போட்டிருக்கு பாரு. இது கட்டுமா இல்லை க்ரூஸ். ஸோ இதில் தான் போக போகிறோம். சைட் சீயிங் மயூர்கா. போட் ரெடி, நம்ம ரெடி, டிக்கெட் ரெடி, வாங்க போகலாம். இது நார்மல் போட்டுங்க, கட்டுமரம் இல்லை. உள்ளே நுழைந்து வந்து விட்டோம். இந்த காலேஜா இல்லை கொலேட்டாவா? கொலேட்டா. அப்படியே மாடிக்கு போயிட்டோம் போங்க. இதுதான் நம்ம டிரைவர் சீட்டு. டிரைவர் சீட்டில் அவ்வளோதான். இப்போ நேரம் கழிச்சு கீழே போய் இந்த ஃபோட்டோலாம் இருக்குன்னு பார்த்தேன். எங்கே எடுத்தாலும் அதே மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு பணக்காரன் வாங்கி போட்டிருக்கான் பாருங்க. யார்ட்டு இவனுக்கு பார்க்கிங் பண்ணுறதுக்கே காசு கட்டணும். ஒரு இடத்த வாங்கி பார்க்கிங்க்கு எக்ஸ்ட்ரா காசை கொடுத்து போட்டையும் வாங்கி வருஷத்துக்கு ஒரு முறை எடுப்பானுங்க போல இருக்குது. எப்போ எடுக்கிறானுன்னு தெரில. ஃபுல் போட்டாக இருக்குது. பல போட்டுங்க, 1 2 இல்லை. யாட்டு, ஆமாம் போட்டு இல்லை, தப்பாக சொல்லிட்டேன். போட்டு கிடையாது இது. போட்டுங்க யாட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? ஸ்பெல்லிங் தான் டிஃப்ரென்ஸ். எனக்கு தெரிஞ்சு நல்லா அழகாக இருக்குங்க. விதவிதமான போட்டுங்க. இது கட்டுமரம் 2 பக்கம் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான். இதுதான் அந்த ஊர் ஃப்ளாக், ஸ்பானிஷ் ஃப்ளாக், கேட்டலோனியன் ஃப்ளாக் அப்படின்னு கூட இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஃபுல்லாக கார் தெரியுதா? இது ஐலாண்டுனால பக்கத்தில் பார்சிலோனாலேருந்து வர க்ரூஸில் காரோடு வருவாங்க. காரோடு சேர்த்து டிக்கெட் போட்டுன்னு வந்துடலாம். இங்கே வந்து காரை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி காரை எடுத்துகிட்டு போயிடலாம். சைக்கிள் கொண்டு வர மாதிரி காரை எடுத்து வராங்க இந்த ஊரில். இந்த கார் தாங்க பாருங்க, எவ்வளோ இருக்குது பாருங்க. எல்லாத்தையும் போட்டில் ஏற்றி கொண்டு போயிடுவோம். இந்த ஊரில் இந்த கேசல் தான் யூரோப்பில் ஃபஸ்ட்டுனா அதாவது சர்க்குலர் ஷேப்பில் இருக்கிற வெல் ப்ரிசர்வ்ட் கேசல் இதுதான் அப்படின்ட்டு சொன்னாங்க. இருக்கும், உண்மையாக தான் இருக்கும். ஸோ இந்த கேசல் நம்ம முன்னாடி வீடியோவில் இருக்கும், அது பார்க்காதவங்க போய் பார்த்துங்க. இது வந்து மெடிட்ரேனியன் சீனுங்க. ஐயோ, நம்ம போட்டு என்ன நேரம் அந்த க்ரூஸை நோக்கி போகுது. இங்கே ஒரு கடை இருக்குது, நமக்கு தேவையானதை வாங்கிக்கலாம். பட் என்ன தேவைன்னு தெரியல. ஓகே, பார்ப்போம். பின்னாடி பாருங்கள் எவ்வளோ பெரிய க்ரூஸு. ஐயோ, ஜாலியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே போகலாம். ஒரு 1 hour ரைடுங்க. கொஞ்சம் போர் அடிக்கும். இங்கே ஸ்பெயினில் எல்லா பில்டிங்கும் அதே கலரில் தான் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்குல்ல. எல்லா பில்டிங்ஸுமே அந்த ப்ரௌன் பேஜ், ஒயிட்டு இல்லைன்னா ப்ரௌனு அவ்வளோதான் இருக்குது. ஒயிட் இருக்குது. இருங்க காட்டுறேன், இருங்க. பார்த்தீங்களா? பார்சிலோனாலே அப்படி தான் இருந்துச்சு. அதாவது ஃபுல்லாக ஒரு டெசர்ட் ஃபீல் தான் வருது இல்லை? டெசர்ட் கலர்.
ஒரு மாதிரி ப்ரௌன் கலர், அந்த சாண்ட் அந்த சூட்டுக்கு நினைக்கிறேன். அது தெரியல. அந்த அந்த சர்ச்சுங்களெல்லாம் கட்டின பில்டிங் கூட அந்த மாதிரி தானே இருக்கு. மை சாண்ட் ஏதோ ஒரு அந்த அந்த டைப் ஆஃப் ராக்ஸ். ஓகே. ஸோ அதே ஷேடில் பாருங்கள் எல்லாம். இந்த வியூவில் பார்க்க நல்லா இருக்கு. ஓ இப்போ வண்டி மேலே கீழே போதுங்க. இவ்வளோ நாள் அமைதியாக போயிட்டு இருந்தது, இப்போ வேரோட சேர்த்து மேலே கீழே ஆடுது. நல்லா காற்று சுவிசுன்னு அடிக்குது இல்லை? அவ்வளோதான், ரீச் பண்ணிட்டோம். இங்கே வந்து இப்போது டாக் பண்ண போகிறாங்க போட்டை. பண்ணதும் இறங்கி போக வேண்டியதுதான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ரவுண்ட் அடிச்சாச்சு. அடுத்து சர்ச்சுக்கு போகிறோம். சர்ச்சுக்கா? ஆமாம். எங்கே இருக்கு சர்ச்? அங்கே இருக்கு பாருங்க, அது பேர் கேத்தட்ரல். சர்ச்சுக்கும் கேத்தட்ரலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? சர்ச்சோட பெருசு இல்லை, சர்ச்சோட பெருசு கேத்தட்ரல், கேத்தட்ரலோட பெருசு பெசிலிக்கா. அதாவது சைஸ்லாம் இல்லை, எல்லா பெசிலிக்கா கேத்தட்ரல் எல்லாமே சர்ச் தான். பட் என்னென்னா கேத்தட்ரல்னா பிஷப் இருப்பார், பெசிலிக்கான்றது ரோமில் போப் வந்து கொடுக்குறது. கேத்தட்ரலுக்கு போகிறோம், அதுக்கும் டிக்கெட் இதிலே தான். அதனால் காசு நம்ம பாக்கெட்டில் இருந்து முன்னாடியே போயிடுச்சு, இப்போ போகாது. என்னத்துக்கு? கேத்தட்ரலுக்கு டிக்கெட்டு. சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போயிடலாம், அதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படின்னு. ரைட்டு எடு. நான் ஒதுங்கணுமா? ஸோ அந்த ஷாப்புக்கு தான் போக போகிறோம். அங்கேருந்து நல்ல வியூ இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் போகிறோம். படிக்கட்டு இருக்குது, ஏறி தான் போக வேண்டியது இருக்குது எல்லா கோயிலுக்கும். நம்ம ஒரு கோயிலுக்கும் இப்படி தான், இந்த ஒரு கோயிலுக்கும் இப்படி தான். கஷ்டப்பட்டால் தான் சாமியை பார்க்க முடியும். என்ன சொல்கிற? அப்போ ஏறி வந்துட்டோங்க. கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியுது இவ்வளோ பெருசுன்னு. தூரம் இருந்து பார்த்தா ஒன்றும் தெரியல. ஸோ அந்த கடல்லேருந்து பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? கடல் போட்லேருந்து பார்த்தோம் அதுக்கு முன்னாடி. இப்போ கிட்டக்க வந்து பார்க்குறோம், அவ்வளோதான் வித்தியாசம். என்ன கிட்ட பார்த்தா பெருசாக இருக்குது, தூரம் பார்த்தா சிறுசாக இருக்குது. இந்த கேத்தட்ரல் வந்து மேரி மாதாக்காக கட்டினது. சாண்டா மரியா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஊர் லாங்குவேஜில். பாருங்கள் அவங்க செல் இருக்கவ. ஸோ இது வந்து 1229 அந்த இயரில் கட்டியிருக்காங்க. இது வந்து மேலே பார்த்திங்கன்னா அந்த விண்டோ வந்து ரோஸ் விண்டோ, லார்ஜஸ்ட் விண்டோ அப்படின்றாங்க. இது வந்து கெலிடாஸ்கோப் மாதிரி லைட் வந்தால் உள்ள கலர் வருங்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ரொம்ப அழகாக இருக்கும், செம சூப்பர். ஸோ வாங்க உள்ளே போகலாம். என்ன ஒரு அமைதி இல்லை, சூப்பர் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த கலருங்க செம்ம. இந்த சக்ரடா ஃபேமிலியில் பார்த்தீங்க இல்லையா, அதே மாதிரி இருக்குல்ல. அதான் ஆண்டோனியா கவுடி கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருக்காரு, அவருடைய டேஸ்ட்டு தெரியுது. அங்கேயும் இந்த மாதிரி தான் நிறைய கிளாஸ் வச்சு வேலைப்பாடுகள் இருக்கும். நல்ல வெளிச்சம் உள்ளே வரும்போது போகணுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைமு. இது மூலமாக சன்லைட் வரும்போது அது அப்படியே படிஞ்சு மொத்தமே கலர்ஃபுல்லாக இருக்கும் உள்ளே. சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது, செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு மாதிரி கூலாக இருந்ததுங்க. அது சீ ஓரமாக இருக்கிறதுனாலையா என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி சில்லுன்னு இருந்தது. நாங்கள் போகும்போது சாயந்தரம் ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த சக்ரடா ஃபேமிலி வந்து ஒரு மாதிரி பார்ஷாக மாடர்னாக இருந்தது. இங்கே ஒரு மாதிரி ஒரு ஒரு அந்த சர்ச்னால் எப்படி நமக்கு மைண்டுக்குள்ளே இருக்கும், இப்போ அதை பார்க்கும்போது ஒரு மாடர்னாக இருந்தது இல்லையா. இதை பார்க்கும்போது அப்படியே ப்ராப்பரான ஒரு சர்ச் ஃபீல், அந்த ஒரு ஃபீல் வந்து இங்கே கிடச்சிதுங்க. எத்தனை ராஜாங்க இருப்பாங்க, எத்தனை முடிச்சு விடுவாங்களே அதெல்லாம் இங்கே நடந்திருக்கும், எத்தனை கல்யாணம் நடந்திருக்கும், எத்தனை இறப்புகளோட இதெல்லாம் நடந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு இடம், அத்தனை எமோஷன்ஸையும் ஃபில் பண்ண ஒரு இடம். ரொம்ப அழகாக இருக்குது. அது இல்லாமல்
அதாவது நம்மாங்க ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலுங்க. அதை போய் பார்த்து அனுபவிச்சா தான் வரும். அந்த மாதிரி ஃபீல் வந்து அந்த சர்ச்சில் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சர்ச் தான் நினைக்கிறேன். அத்தனை ப்ரேயர்ஸு அதெல்லாம் பண்ணும்போது தான் அந்த ஃபீல் வந்து அந்த அவுரான்னுவாங்க இல்லையா, அது வந்து இந்த இடத்துல இந்த சர்ச்சில் இருந்துச்சு. ஸோ இதுதாங்க ஆல்டரே வந்து எல்லாமே யூரோப்பியன் ஸ்டைலுங்க. இது வந்து காத்திக் ஸ்டைல் பில்டிங்கு. ஸோ இந்த வளைவாக போயிட்டு மேலே கட்டியிருப்பாங்க, அதெல்லாம் வந்து காத்திக் ஸ்டைல் ஆர்கிடெக்டு. ஸோ அவர் ஆண்டோனியா கவுடி அவருடைய தாட்ஸ் அந்த அவருடைய ஸ்டைல் ஆஃப் இது வந்து தெரிஞ்சிச்சு. நல்லா இருந்ததுங்க, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு மஸ்ட் விசிட் இன் பால்மா டி மயூர்கா. என்ட்ரன்ஸ் டிக்கெட் கூட ரொம்ப அதிகம் இல்லைங்க, ஏதோ சம் யூரோஸ், பட் மேக்ஸிமம் 10 யூரோஸ் எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. நம்ம மொத்தமாக புக் பண்ணிட்டோம் டிக்கெட்டு. அதனால் எங்களுக்கு பிரித்து நாங்கள் அங்கே போகும்போது வாங்கலை, முதல்லையே ஆன்லைனில் மொத்தமாக ஒரு பேக்கேஜாக வாங்கிட்டோம். அதனால் எங்களுக்கு கரெக்டாக இண்டிவிஜுவல் டிக்கெட் தெரியல. ஸோ முன்னாடியே பண்ணிடுறது பெட்ரு. நம்மளுக்கு க்யூலும் இல்லை. நாங்கள் போன டைம் ஆஃப் சீசனு, அதனால் பிரச்சனை இல்லை. ஆன் சீசனில் போனால் க்யூவில் நின்று வாங்க வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் என்ன அழகாக இல்லை, செம்ம பெருசுங்க. அந்த வீடியோலாம் ஒன்றுமே தெரியல, நேரில் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அந்த லைட்டிங்க்கும் அதுக்கும் என்ன அமைதி பா, அந்த அமைதி தான். அது பாருங்கள், யூடியூப்பில் இது அடிக்கடி காட்டுவாங்க. இது ஒரு மரம் இந்த ஊரில் இருக்குது, பழைய காலத்து மரம் போல், பல வருஷமாக இருக்குது. அந்த மரம் தான் இப்போ பார்க்குறோம். பேனியன் ட்ரீயா, என்ன ட்ரீ இது? வந்து ஆலிவ் ட்ரீங்க, யூனிக் ட்ரீன்னு எழுதியிருக்கு பாருங்கள். அதாவது இது வந்து எவ்வளோ வருஷம் பழமையானது தெரியுங்களா? ஒரு 500 to 600 வருஷம் முந்தைய ட்ரீங்க, அவ்வளோ வருஷமாக இருக்குது. பட் இங்கே இல்லை, இது வந்து வேறு எங்கேயோ இருந்து தான், அங்கேருந்து பேத்து அப்படியே கொண்டு வந்து இங்கே வந்து 1989 வச்சுருக்காங்க. இந்த சென்டர் கோர்ட் யார்டுன்னு இதை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு முகம் மாதிரி இருக்கான். அந்த மாதிரி அவங்கவுங்க கற்பனைக்கு ஏற்ற மாதிரி பார்த்தாங்கன்னா தெரியுமா. இதை சுற்றி எல்லாம் ஆஃபீஸுங்க. இது ஒரு கோர்ட் யார்டு, அந்த கோர்ட் யார்டு சென்டர் ஆஃப் பால்மா இதில் இருக்குது. ஸோ இது ஒரு மெயின் டூரிஸ்ட் ஸ்பாட்டு. ஸோ இதை போனாலும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம். சரி வாங்க அப்படியே ஊர் சுற்றி பார்ப்போம். இங்கே ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்குங்க, இது பாருங்க. ஸோ இப்போ 6:30 தான், இருட்டாயிருச்சு. மற்றபடி டே டைமில் வந்தால் இங்கே வந்து இந்த ரோபோட் மாதிரிலாம் இருப்பாங்க. அதுக்கு பேர் என்ன, துணியெல்லாம் அப்படியே மாற்றி போட்டுக்கிட்டு ரோபோட் மாதிரிலாம் பிச்சு எடுப்பாங்க. சரி டீசெண்டாக சொல்லி. ஆமாம், அந்த மாதிரி பர்ஃபார்மர்ஸ் இருப்பாங்க, பர்ஃபார்மர்ஸ்லாம் இருப்பாங்க. இங்கே ஒரு பெசலிக்கா இருக்குது, பெசலிக்கா டி சாண்ட் மீகல். இவன் ஃப்ரெண்டு பேர்ரா மீகல். இது வேறையா? அவன் பேர் என்ன? இது பேர் இப்படியே சொல்லணும். மிக்வேல், அது மீகல். ஆமாம், உள்ளே வெளில இருந்தே பார்த்துருமா, திறந்துருக்கு. ஐயா என்ன ஸ்க்ரீன்லாம் போட்டு வச்சுருக்கேங்க, ஸ்க்ரீனை போட்டு மறைச்சிட்டாங்க. அவ்வளோதாங்க, அது உள்ளே போகல. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ எடிட் பண்ணி எப்போ முடிதோ போடுறேன், பார்ப்போம். பாய் பாய், டேக் கேர், see you.